எமது மத்ரஸாவின் 2வது வருட விழாவை நடத்துவதற்கு எமக்கு அருள் புரிந்த அல்லாஹுவுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். எமது அழைப்பை ஏற்று சிரமம் பாராது வருகை தந்திருக்கும் ஆலிம்கள், பெற்றோர்கள், பெரியோர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எமது மத்ரஸா உமர் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைர். எமது இந்த நிகழ்ச்சி அல்லாஹ்வுடைய கலாமிலிருந்து சில வரிகளை கொண்டு ஆரம்பித்து வைப்பதற்காக மாணவனான யூசுப் பின் நசார் அவர்களை அழைக்கின்றேன். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Wasyamsi waduhaha wal qamari idza talaha wan nahari idza jallaha wal laili idza yaghshaha was samaa'i wama banaha wal ardi wama tahaha wa nafsin wama sawaha wa alhamaha fujuraha wa taqwaha qad aflaha man zakkaha wa qad khaba man dassaha kazzabat samud bitaqwaha izim ba'atha ashkaha faqala lahum rasulullahi naqatallahi wa suqyaha fakazzabu fa'akaruha fadamdama alaihim rabbuhum bizambihim fasawwaha wa la yakhafu uqbaha. Sadaqallahul azim. அழகான முறையில் அல்லாஹ்வின் கலாமிலிருந்து சில வரிகளை ஓதிச் சென்ற மாணவனுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரா. எனது வழிமுறையை புறக்கணித்தவன் என்னை சார்ந்தவன் அல்ல என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக எமது நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் அழகிய முறையில் வரவேற்பதற்காக வரவேற்பு உரையை நிகழ்த்த மாணவர்களான ஷாலிஹா, அஷ்ஃபா, ஆயிஷா மற்றும் யூசுப் அவர்களை அழைக்கின்றேன். கௌரவத்திற்குரிய அலிமாக்களுக்கும் அன்பிற்குரிய பெற்றோர்களுக்கும் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்விற்கு மிகுந்த நன்றியுடன் இந்த விழாவிற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். அல்லாஹ்வின் திருநாமத்தோடு அவனின் வழிகாட்டலையும் அருளையும் கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்போமாக. மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் அன்போடும் கனிவோடும் வரவேற்கின்றோம். வஸ்ஸலாம். Respected Halims, beloved parents and my dear brothers and sisters, Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. It is with great joy and gratitude to Allah that I welcome each one of you to this blessed gathering. Let us begin this program with the name of Allah, seeking His guidance and blessings for this gathering. Once again, I warmly welcome you all. Jazakumullahu khair. ಬಿಸ್ಮಿಲ್ಲಾಹಿರ್ರಹ್ಮಾನಿರ್ರಹೀಂ. ಗೌರವನೀಯ ಆಗಮಿಕ ವಿದ್ವದುನೆ, ಆದರಣೀಯ ದೇವೋಪ್ಪಿಯನೇ, ಮಾಗೆ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯನಿ, ಅಸ್ಸಲಾಮು ಅಲೈಕುಂ ವರಹಮತುಲ್ಲಾಹಿ ವಬರಕಾತುಹು. ඔබලා සියලු දෙනාටම මෙම අවස්ථාව වෙනුවෙන් පිළිගන්නෙමි. මෙම අවස්ථාව අල්ලාහ්ගේ නාමයෙන් ආරම්භ කර අතර අපි සියලු දෙනාටම ඔහු නිවැරදි මාර්ගය හා රහමතය ලබා දෙන්වා. ආමීන්. නැවත වතාවත් ඔබ සියලු දෙනාටම ඉතාමත් ගෞරවයෙන් මෙම අවස්ථාවට පිළිගන්න අතර ජසාකල්ලාහු khairan. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Ilal ulama'il kiram wa ila awliya'ul umurul a'izza. Nurahib bikum jami'an bihararatin wa mubahhatin fi hadzal hafli. Ma'a khalisu syukrullahi subhanahu wa ta'ala.
وبسم الله العلي العليم وباستمداد هدايته ورحمته نفتتح هذا البرنامج ومرة أخرى نرحب بكم جميعا بكل حب وودة. அழகான முறையில் வாழ்த்துக்களை கூறி சென்ற மாணவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைர். என் உம்மத்தில் பிற்காலத்தில் ஒரு கூட்டத்தினர் வருவார்கள். அவர்களுக்கு முன்னோரின் நன்மைகள் கிடைக்கும். அவர்கள் நன்மையை ஏவி தீமையை தடுத்து குழப்பங்களுடன் போராடுவார்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அடுத்த நிகழ்வாக அல்லாஹ் தஆலா இவ்வுலகிற்கு அனுப்பப்பட்ட முதல் மனிதரான, அதாவது எமது அனைவருடைய தந்தையுமான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி திருவுரையை எம்முன் கூறுவதற்காக மாணவி ஆயிஷா பின் அன்பஸ் அவர்களை அழைக்கின்றேன். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹுக்கே. நான் இன்று உங்கள் முன்னிலே அல்லாஹ் தஆலா முதலாவதாக படைத்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சற்று விளக்க முன்வந்துள்ளேன். உலகில் முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாவார். அல்லாஹு தஆலா அவர்களை படைக்க முன் மாணவர்களிடம், நான் பூமியில் எனது பிரதிநிதியை ஆதமை நிச்சயமாக ஏற்படுத்த போகிறேன் என கூறினார். அதற்கு அவர்கள், பூமியில் விஷமம் செய்து சிந்தக்கூடிய சிந்ததிகளை பெறும் அவரை அதில் ஆக்கப் போகிறாயா? நாங்களே உன் பரிசுத்த தன்மையை கூறி உன் புகழை கொண்டு உன்னை தூய்மைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் என்று கூறினான். அதற்கு அல்லாஹு தஆலா, நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நிச்சயமாக நான் நன்கறிவேன் என்றான். பின்னர் அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவர்களுக்கு எல்லா பொருட்களின் பெயர்களை கற்றுக் கொடுத்து அவற்றை அந்த மாணவர்களுக்கு முன்பாக்கி, மாணவர்களே, ஆதமுக்கு எனது பிரதிநிதி அவனுக்குரிய தகுதி இல்லை என்று கூறினீர்களே, இதில் நீங்கள் உண்மையான ஆளாக இருந்தால் இதோ உங்களுக்கு முன்னிருக்கும் ஏற்றின் பெயர்களை எனக்கு அறிவுங்கள் என கூறினான். மலக்குகளால் அவ்வாறு அறிவிக்க முடியாமல் அல்லாஹு தஆலாவை நோக்கி, நீ மிக தூய்மையானவன், நீ எங்களுக்கு அறிவித்தவற்றை தவிர வேறொன்றும் நாங்கள் அறிவிக்க மாட்டோம். நிச்சயமாக நீ மிக அறிந்தவன், ஞானமுடையவன் என கூறினான். பின்னர் அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி, ஆதமே, அதன் பெயர்களை அவர்களுக்கு அறிவிப்பீராக என கூறினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதன் பெயர்களை அவர்களுக்கு அறிவித்த போது அல்லாஹு தஆலா மலக்குகளை நோக்கி, வானங்களிலும் பூமிகளிலும் உங்களுக்கு கூறவில்லையா? ஏனையே நீங்கள் ஆதமை பற்றி வெளியிட்டதையும் மறைத்துக் கொண்டதையும் நிச்சயமாக நான் நன்கறிவேன் என கூறினான். பின்னர் அல்லாஹு தஆலா வானவர்களை நோக்கி, நீங்கள் ஆதமுக்கு மன்னித்து சுஜூத் செய்தார்கள். இப்லீஸ் பெருமை கொண்டு அல்லாஹு தஆலாவின் கட்டளைகளை ஏற்காமல் நிரந்தர சாபத்திற்குள்ளானான். ஷைத்தான் தான் செலுத்தவன், ஏனெனில் நான் நெருப்பினால் படைக்கப்பட்டவன், ஆதமே மண்ணால் படைக்கப்பட்டவன் என விசுவாதம் புரிந்து இவ்வாறான ஷைத்தான் அல்லாஹு தஆலாவின் கட்டளைகளை ஏற்காமல் நிரந்தர சாபத்திற்குள்ளானான். அன்றிலிருந்து அவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களது சாந்தியினருக்கும் எதிரியானான். இத்துடன் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். ஜஸாக்கல்லாஹு ஹைரா. அழகிய முறையில் கூறி சென்ற மாணவிக்கு ஜஸாக்கில்லாஹு ஹைரா. நாய் உருவப்படம் உள்ள வீட்டில் மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக சில ஹதீஸ்களை கூறுவதற்காக மாணவன் உமர் அக்மல் பின் லாஹிர் அவர்களை அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மார்க்க அறிவை தேடி கற்றுக்கொள்வது ஒவ்வொரு ஆண் பெண் மீதும் கடமையாக்கப்பட்டுள்ளது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். மார்க்க கல்வியை தேடி கற்றுக்கொள்பவர்களுக்கு சுவர்க்கம் தேடி செல்லும், பாவம் செய்பவர்களுக்கு நரகம் தேடி செல்லும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். செயல்களில் மிக சிறந்தது நன்மையை ஏவுவதும் தீமையை தருவதுமாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். வஸலம். அழகிய முறையில் ஹதீஸ்களை கூறி சென்ற மாணவனுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைர். உறவு முறையை துண்டித்து வாழ்பவர் சொர்க்கம் சேர முடியாது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அதைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக எம்முன் அழகிய முறையில் இஸ்லாமிய கீதம் ஒன்றை இசைப்பதற்காக
மாணவி ஷாலிஹா பின் நவாஸ் அவர்களை அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவா உன்னை தேடுகிறேன், அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன், அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன். இறைவா உன்னை தேடுகிறேன், அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன், அந்த ஏக்கத்திலே தான் பாடுகிறேன். ஆசையுடன் உன்னை நாடுகிறேன், அந்த ஆர்வத்திலே தான் பாடுகிறேன். இறைவா உன்னை தேடுகிறேன், அந்த ஏக்கத்திலே தான் பாடுகிறேன், அந்த ஏக்கத்திலே தான் பாடுகிறேன். தூக்கத்திலும் உன்னை யோசிக்கிறேன், துயரத்திலும் உன்னை நேசிக்கிறேன். தூக்கத்திலும் உன்னை யோசிக்கிறேன், துயரத்திலும் உன்னை நேசிக்கிறேன். தூயவனே உன்னை துதிக்கின்றேன், உன் துணையை கதியென பாடுகிறேன். ஆசையுடன் உன்னை நாடுகிறேன், அந்த ஆர்வத்திலே தான் பாடுகிறேன். இறைவா உன்னை தேடுகிறேன், அந்த ஏக்கத்திலே தான் பாடுகிறேன், அந்த ஏக்கத்திலே தான் பாடுகிறேன். அல்லாஹுவென அழைக்கின்றேன், அந்த அழைப்பினில் ஆனந்தம் அடைகின்றேன். அல்லாஹுவென அழைக்கின்றேன், அந்த அழைப்பினில் ஆனந்தம் அடைகின்றேன். ஆயிரம் முறை உன்னை நினைக்கின்றேன், உன் ஆதாரம் நாடி அலைகின்றேன். ஆசையுடன் உன்னை நாடுகிறேன், அந்த ஆர்வத்திலே தான் பாடுகிறேன். இறைவா உன்னை தேடுகிறேன், அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன், அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன். ஆசையுடன் உன்னை நாடுகிறேன், அந்த ஆர்வத்திலே தான் பாடுகிறேன். இறைவா உன்னை தேடுகிறேன், அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன், அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன், அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன். வஸ்ஸலாம். அழகிய முறையில் பாடிச் சென்ற மாணவிக்கு ஜஸாகில்லாஹ் ஹைரா. மார்க்க அறிஞரின் தூக்கம் மார்க்க அறிவற்றவருடைய வணக்கத்தை விட மேலானது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக சில சந்தர்ப்ப துஆக்களை மழலை மொழியில் கூறுவதற்காக மாணவன் அதீப் பின் அர்ஷாத் அவர்களை அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கோபம் வரும்போது ஓதும் துவா. அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். கவலைப்பட்டால் ஓது துவா. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். உதவி செய்தால் ஓது துவா. ஜஸாக்கல்லாஹு ஹைர். வஸ்ஸலாம். அழகிய முறையில் கூறிச் சென்ற மாணவனுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைர். உறவினருக்கு வழங்கும் தர்மத்தை விட சிறந்த தர்மம் வேறில்லை என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அதைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக மழலை மொழியில் பிரசித்தி பெற்ற ஆயத்துல் குர்சி எம்மன் ஓதி காட்டுவதற்காக
ஆஃபியா பின் அன்பஸ் அவர்களை அழைக்கின்றேன். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Bismillahirrahmanirrahim. Allahu la ilaha illallahul hayyul qayyum. La ta'khudhuhu sinatun wa la nawm. Lahu ma fis samawati wa ma fil ardi yashfa'u indahu illa bi'idhnihi ya'lamu ma bayna aydihim ma khalfahum wa la yahuduhum hifdhuhuma wa huwal aliyyul azim. அழகிய முறையில் ஓதிச் சென்ற மாணவிக்கு ஜஸாக்கில்லாஹு ஹைரா. உழைத்து சாப்பிடுபவர் ஜிஹாது செய்பவரை போன்றாவார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக சாப்பிடுவதின் ஒழுக்கங்கள் பற்றி கூறுவதற்காக மாணவன் யாஹ்யா பின் ரில்வான் அவர்களை அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சாப்பிடுவதன் ஒழுக்கங்கள்: சுத்தமான விருப்பு, சுப்ராவை வீழ்த்தல், கைகளை கழுவுதல் சுன்னத், எப்படி உட்காருதல், சாப்பிடும் முன் பிஸ்மி சொல்லுதல் வலது, சாப்பிடுதல் தன் பக்கம் இருப்பதை சாப்பிடுதல், சாப்பிட்ட பிறகு கைகளை நோய் குறைக்கூடுவதை தவிர்த்தல், சாப்பிடுவதை தவிர்த்தல், சாப்பிட்ட பிறகு கைகளை கழுவுதல், சாப்பிட்ட பிறகு துஆ ஓதுதல். அழகிய முறையில் கூறிச் சென்ற மாணவனுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரா. பிறர் உதவியை எதிர்பார்க்க கூடாது, ஏனென்றால் உழைக்கும் மனிதனை அல்லாஹ் விரும்புகிறான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அதைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக முக்கியமான மலக்குமார்களும் அவர்களுடைய தொழில்களையும் பற்றி கூறுவதற்காக மாணவி ரீமா கரியம் பின் சிஸ்வான் அவர்களை அழைக்கின்றேன். அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முக்கியமான 10 மலக்குமார்களின் கடமைகள்: ஜிப்ராயில் அலை தூது கொண்டு வருபவர், மீகாயில் அலை மலைக்கு பொறுப்பானவர், இஸ்ராபில் அலை சூர் ஊதுபவர், இஸ்ராயில் அலை உயிர்களை கைப்பற்றுபவர், முன்கர் அலை கபில் கேள்வி கணக்கு கேட்பவர், நக்கீர் அலை கபில் கேள்வி கணக்கு கேட்பவர், ரகீப் அலை வலதுபுறத்திலிருந்து நன்மைகளை பதிபவர், அத்தீத் அலை இடதுபுறத்திலிருந்து தீமைகளை பதிபவர், மாலிக் அலை நரகத்தின் அதிபதி, ரில்வான் அலை சுவர்க்கத்தின் அதிபதி. வஸ்ஸலாம். அழகிய முறையில் கூறிச் சென்ற மாணவிக்கு ஜஸாக்கில்லாஹு ஹைரா. மார்க்க கல்வி கற்பவரே சுவர்க்கம் தேடுகின்றது, பாவம் செய்கின்றவரே நரகம் தேடுகின்றது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அடுத்த நிகழ்வாக சில சான்றிதழ்கள் வழங்கப்பட உள்ளது. அச்சான்றிதழ்களை பெற்றுக் கொள்வதற்கு பெயர் கூறப்படும் மாணவர்கள் மேடைக்கு வந்து அச்சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கின்றேன். எமது மதரசா உமர் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் சான்றிதழை வழங்குவதற்காக கண்ணியத்திற்குரிய அஷேக் மௌலவி ஃபஸ்லான் அவர்களை அழைக்கின்றேன். பின் ஹாரிஸ், மஹ்தி பின் இலியாஸ், அஹ்மத் பின் தில்ஷான், Atif bin Arshad, Askir bin Azam,
இச்சான்றிதழ்களை வழங்கி வைத்த ஷேக் மௌலவி ஃபஸ்லான் அவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரா. அதைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக எமது பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்த வெட்கம் பற்றி கூறுவதற்காக மாணவி சம்ஹா பின் சதாம் ஹுசைன் அவர்களை அழைக்கின்றேன். Bismillahirrahmanirrahim. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah, அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். நான் உங்கள் முன்னிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இருந்த வெட்கம் பற்றி சிறு உரை ஒன்றை நிகழ்த்த முன் வந்துள்ளேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெட்கம் குணமுடையவராக இருந்தார்கள். அவர்கள் தெருக்களிலும் கடை வீதிகளிலும் அமைதியாக செல்வார்கள். அவர்கள் உடம்பில் மறைக்க வேண்டிய பகுதிகளில் மறைப்பதில் அதிக கவனம் செலுத்தக்கூடியவராக இருந்தார்கள். அவர்கள் வெடிச்சிருப்பு சேர்த்ததில்லை. அவர்களின் சிரிப்பு புன்னையாகவே இருந்தது. தங்களின் மனசல தேவையை பூர்த்தி செய்வதற்காக தங்களின் பார்வையிலிருந்து வெகு தூரம் செல்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறத்தில் நடந்த சம்பவத்தை அறிந்திருப்பர். இறையில்லாமல் கஹ்பத்துல்லா புனர் நிர்மாணம் செய்யப்படுகிறது. பணி நடந்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்பாஸ் அலி அவர்களின் கற்றலை சுமந்து வந்தார்கள். அப்போது அப்பாஸ் அலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோளின் மீது கீழ் ஆடையை வைக்குமாறு வேண்டிக் கொண்டார்கள். அப்போது அவர் அவிழ்த்து அதை வைத்து விட்டார்கள். பின்னர் அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மயங்கி கீழே விழுந்து விட்டார்கள். பின்னர் கீழாடையை கட்டுங்கள் என்று கூறினார்கள். பின்னர் அதை அணிந்து கொண்டார்கள். எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வெட்கம் பட்டார் என்பது படிப்பினையாகும். அழகிய முறையில் வெட்கம் பற்றிய படிப்பினையை கூறி சென்ற மாணவிக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைர். பிறர் உதவியை எதிர்பார்க்க கூடாது, ஏனென்றால் உழைக்கும் மனிதனை அல்லாஹ் விரும்புகிறான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அதைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக மழலை மொழியில் மீண்டும் எமக்காக ஹதீஸ் ஒன்றை கூறுவதற்காக மாணவன் அஹ்மத் பின் தில்ஷான் அவர்களை அழைக்கின்றேன். Bismillahirrahmanirrahim. Jamaah Allah alayhim birat. Bismillahirrahmanirrahim. Allah usamad lam yalid lam yulad wa lam yakul lahu kufuwan ahad. Salam. அழகிய முறையில் ஓதிச் சென்ற மாணவனுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரா. பேசுவதற்கு முன் சலாம் சொல்லி பேச வேண்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக எமது வல்ல நாயகனான அல்லாஹு தஆலாவை பற்றி சிறு வரிகளை கூறுவதற்காக மாணவன் ஹம்சா பின் ரிஃபான் அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். எமது இறைவன் அல்லாஹ். எம்மை படைத்தவன் அல்லாஹ். அனைத்தையும் படைத்தவன் அல்லாஹ். நமக்கு உணவளிப்பவன் அல்லாஹ். சலாம். அழகிய முறையில் கூறி சென்ற மாணவனுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைர். நடுநிலையாக செலவு செய்பவர் ஒருபோதும் வறுமைக்காலாக மாட்டார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அடுத்த நிகழ்வாக ஈமான் கொள்ள வேண்டிய கடமைகள் பற்றி எம்மன் கூறுவதற்காக மாணவன் ஆஷிப் பின் ஆஷான் அவர்களை அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.
ஈமான் கொள்ளாவிடியாமல் ஆறு அல்லாவை ஈமான் கொள்ளல், மலக்குமார்களை ஈமான் கொள்ளல், வேதங்களை ஈமான் கொள்ளல், நபிமார்கள் ரசூல்மார்களை ஈமான் கொள்ளல், இறுதி நாளை ஈமான் கொள்ளல், நன்மை தீமையும் அல்லாஹ்வின் நாட்டப்படி நடக்கும் என்று ஈமான் கொள்ள வசலாம். அழகிய முறையில் ஈமான் கொள்ள வேண்டிய கடமைகள் பற்றி கூறி சென்ற மாணவனுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரா. பிறருக்கு காட்டுவதற்காக தொழுதவன் இணை வைத்து விட்டான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக கசீதா ஒன்றை இசைப்பதற்காக மாணவி ஆயிஷா பின் அன்ஃபஸ் அவர்களை அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஹம்மது நபீனா பினூரு ஹதீனா மின் மக்கா ஹபீபி நூரு ஷதால் மதீனா மின் சல்லா ஸலாத்து இதஹல்ல சிஃபாத்து யா பஹ்தில் இஃதில் மாஷி إفادة مامات محمد نبينا بنور هدينا من مكة حبيبي نور شطاع المدينة من سلى صلاة بدحل صفات يا بحر الإفدل ماشي صفات مامات يا عمدنا يا عمي يا سند للمسلمين يا حبيبي يا محمد يا ابن عبد الله تمت رسالة تمام والحبيب مسك الختام ذو الحياة والصلاة ودعاء صلي وراء محمد نبينا بنور هدينا من مكة حبيبي نور شطاع المدينة من سلى صلاة بدحل صفات يا بحر الإفدل ماشي إفاد مامات والسلام. அழகிய முறையில் பாடிச் சென்ற மாணவிக்கு ஜஸாக்கில்லாஹு ஹைர்.